முட்டாள்களோடு உறவாடுவது எப்படி, அல்லது பைத்தியங்களோடு வாழ்வது எப்படி? இன்றைக்கி பேச போகிறது நம்ம எது? முட்டாள்களோடு அல்லது பைத்தியங்களோடு. முதல்ல நான் சொல்லிட்டேன், ஒரு மனிதன் யார் தூக்கத்திலிருந்து விழிப்படைகிறார்களோ, யாருக்கு இந்த சமூகத்தின் மீது ஒரு புதிய பார்வை தோணுதோ, யார் நான் யாருன்னு ஒரு கேள்வியை கேட்டு தன்னைத்தானே ஆராய்ச்சி பண்ண முற்படுறானோ அவன் தான் பைத்தியத்திலேருந்து விடுபடுறான். இம்மிடியட்டாக அவனுக்கு ஒரு புரிகிற விஷயம் என்னடா இருக்கும் அப்படின்னு கேட்டால், சுற்றி இருக்கிறவங்களாம் முட்டாளா அப்படின்னு கேட்பான். அவனுடைய முதல் கேள்வி என்ன தான்? நீங்கள் ஒரு பெரிய ஒரு இதில் சத்திரத்தில் படுத்துன்னு தூங்கினுக்கிறீங்க, எல்லாரும் நல்லா தூங்கினுக்கிறாங்க, டக்குன்னு எழுந்துக்கிட்டீங்க. எழுந்து பார்த்தா சுற்றி எல்லாம் தூங்கினுக்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? ஏன் எல்லாம் தூங்கினு போய் நம்மகிட்ட என்ன உட்காந்து படா, அவங்க தூங்குறதெல்லாம் பார்த்து ரசிச்சிங்க, எப்படியெல்லாம் தூங்குறாங்க. நாம் என்னத்துக்கு இந்த பாராத்திலேயே இது உட்காந்து நேரத்தை பிடுங்க போகிறோம். போ, என்ன பண்ணுறோம் நம்மளாம்? ஃப்ளாட்டு தான், தூக்கம் வந்து இல்லை பெண்டு. இப்போ பயங்கரமான விழிப்பு, தூங்கவே விட மாட்டேங்குது. திரும்ப எழுந்து உட்காந்து திரும்ப பார்க்கறது, இது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். பார்ப்பீங்க, படுப்பீங்க, பார்ப்பீங்க, படுப்பீங்க. என்ன சத்தம் வருதுன்னா விதமாக சத்தம் வரும் சமயத்தில். யாரெல்லாம் எப்படிலாம் தூங்குறாங்கன்னு பார்ப்பீங்க, படுப்பீங்க. மேலும் தூக்கம் வரல என்ன செய்யுதுட்ட, எப்படிலாம் டிசைனாக தூங்குறாங்க. இவருனா இப்படி இவ்வளோ வயிறு இவ்வளோ பெருசாக போய் வருது. யார் இவர்? இல்லை, அவர் நம்ம கணக்குவாதியார். எல்லாம் நம்ம அங்கே போய்க்கிறோம்ல காலையிலேருந்து சொல்கிறதுக்கு, சார் நீங்கள் தூங்கும்போது இப்படிலாம் சத்தம் வந்தது, பறவை மாதிரி கற்று. ஏன்னா விதவிதமான சத்தங்கள்லாம் வரதான் செய்யுது. யாருக்கு தெரியுது? தூங்காதவருக்கு. ஆனால் அவருக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னா, அவர் தூங்கலையேன்றது ஒரு பிரச்சனை அவருக்கு. பாரு, விழிப்பு வந்தது, அவர் அந்த விழிப்பை கொண்டாட முடியல. காரணம், சுற்றி இருக்கிற மனிதர்கள் நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாங்க. தூங்கவும் முடியல. என்ன செஞ்சுக்கிறாருன்னா, இந்த தூங்குறவங்களை பார்த்து வேதனைப்பட்டுக்கிறாரு, இல்லை அவங்கள பற்றின ஆராய்ச்சியில் இறங்கிடுறாரு. வந்த விழிப்பு எதுக்குன்னு தெரியாது அவருக்கு. விழிப்பு ஏன் வந்தது அப்படின்னு யாருக்கு தெரியாது. வேறு யாருன்னா உட்காந்துக்கிறாருன்னு வச்சுக்கலாங்க, வாயை ஒரு கை போடலாம். 2 பேர் தம் அடிக்கிற பார்ட்டி என்ன பண்ணுவாங்க? 2 பேரும் சேர்ந்து தம் அடிப்பானுங்க. 2 பேர் டீ குடிக்கிற பார்ட்டி, பக்கத்தில் டீ கடை என்ன கதை போய் பார்க்கலாம் வான்னு. 2 பேரும் சரக்கு அடிக்கிற பார்ட்டி, 2 பேரும் சேர்ந்து போய் என்ன பண்ணுவாங்க? சரக்கு அடிக்க. 2 பேரை பொத்து இருக்குது, 2 பேருக்கும் தெரிஞ்சவங்களா இருந்தா. ஒருத்தருக்கு தெரியாதுன்னா சும்மா மச்சு பார்த்துப்பாங்க. 2 பேரும் மூச்சுங்கிறாங்களே, அவன் ஒரு மூச்சுங்களை பார்த்து பேசிப்பார். என்னங்க அவங்களுக்கும் தூக்கம் வரல, சரி அப்படி வெளியே போகலாமா, காத்தாட மேலே போய் உட்காரலாமா? இல்லை அவர் எழுந்து வெளியே போய் உட்காந்தாருன்னு வச்சிங்களேன், நம்மளும் என்ன பண்ணுவோம்? எழுந்து போய் அப்படி போய் வெளியே போய் உட்காருவோம். ஏன்னா விழிப்பு வந்தவுடனே என்ன செய்யறதுன்னு தெரில நமக்கு. விழிப்பு வந்தோடனே நமக்கு என்ன தெரியல, நம்ம என்ன செய்யறதுன்னு நமக்கு தெரியல. நம்ம விழிப்பை சந்திச்சிட்டோம், இது நமக்கு போதுமானதாக ஆயிடுச்சு. எது? தூக்கம் போதுமானதாக ஆயிடுச்சுன்னு நமக்கு புரியல. எழுந்த உடனே உங்களுக்கு முதல்ல புரிஞ்சுக்கணும், நமக்கு களைப்பு போயிடுச்சு, உடல் போதுமான ஓய்வு எடுத்துருச்சு. இனினா தேவையில்லை, அதுக்கு ஓய்வு தேவையில்லை அப்படின்னு புரியணும். அந்த மாதிரி புரிய வைக்கிற புத்தகங்கள் தான் ஞான நூல்கள். அந்த மாதிரி புரிய வைக்கிற புத்தகங்கள் தான் நூல் ஒன்று பற்றி நுனியேற மாட்டாதார் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பார். நூல் ஒன்று பற்றி நுனியேற மாட்டார், கோல் ஒன்று பற்றின் கூடா பறவைகள், பால் ஒன்று பற்றின் பண்பின் பயன் கெடும், மால் ஒன்று பற்றி மயங்குகின்றாரே. எழுந்த உடனே என்ன செய்யணும்னு தெரியல, எல்லாரும் என்ன பண்ணுகிறாங்களோன்னு பார்த்துட்டு என்ன பண்ணுறோம்? இதுதான் மால். நமக்கு தாகம் ஏற்படுது, நமக்கு வேட்கை ஏற்படுது, இன்னும் இது அதிசயம் இருக்குது இந்த உலகத்தில், என்னென்னவோ நடந்துனுக்குதுன்னா கடவுள் இருக்குது அப்படின்னு ஒரு தாகம். உனக்கு தாகமே ஏற்படாத அளவுக்கு உனக்கு பக்தி பண்ணி வச்சுக்கிறான். சுற்றி என்ன எனக்கு இதுன்னு கேட்டிங்கன்னா, உன்னை எழுந்துக்கவே விடாத அடிச்சுக்கிறான். எப்படி அடிச்சுக்கிறானுங்க? உனக்கு எப்பவுமே திக்கு தெரியாத அளவுக்கு உன் மதங்கள்லாம் பண்ணி வச்சுக்குது. உன்னை ரொம்ப ஆழ்ந்த உலகத்தில் ஊஞ்சலை வச்சு ஆட்டினுக்கிறானுங்க. நின்னவே பண்ண மாட்டேன், எழுந்துக்கவே மாட்டேன். ஏன்னாக்கா ஒன்று
இடைவிடாது ஆட்டினே இருந்தா ஆயிடுவேன். ஆட்டிலே தயாராகிட்டே திரும்ப தூக்கின வேண்டியது தான். அந்த மாதிரி ஆட்டுறாங்க. ஊஞ்சல் நல்லா ஆடுது, என்ன ஆகும்? ஏந்த உடனே கொஞ்ச நேரம் ஜாலியாக இருக்கும், திரும்ப டயர்டாகிடும். ஏந்த உடனே ஜாலியாக இருக்கும், டயர்டாகிடும். இதே கதை தான். இந்த ஊஞ்சலில் போட்டு ஆட்டுறது தான் உங்களுக்கு சாமியெல்லாம் கும்பிடுறது. காலையிலேருந்து வெள்ளிக்கிழமை வந்துடும், ஞாயிற்றுக்கிழமை வந்துடும், சனிக்கிழமை வந்துடும் சொல்லிட்டாங்க. பெல் அடிக்கணும், குளிக்கணும், தலை குளிக்கணும், வேலைக்கு போகணும், பொங்கல் வைக்கணும், வடை வைக்கணும், அமாவாசை வந்து பாயசம் செய்யணும், விரதம் இருக்கணும், கிருத்திகை வந்து மீன் வாங்கக்கூடாது, அதை வாங்கக்கூடாது, இதை பண்ணணும். இதே யோசனை இருந்தால் நீ எப்படின்னா பண்ணுப்ப? கடவுள் ஒன்று இருக்குதா இல்லையான்னு கேட்ப. உனக்கு தான் தெரியுமே. கடவுள் இல்லைன்னு ஒரு கேள்வி வேறு கேள்வி. லூசு, கடவுள் தெரியாதுன்னு எனக்கு நினச்சிக்கிறாங்க. எங்களுக்கு நல்லா தெரியும்டா. நாங்கள் என்ன ஜாதியில் என்ன மாதிரி ஆள்? நாங்கள் விருதெல்லாம் வந்து பார்த்துக்கிறே நீ. நாங்கள் அமாவாசைக்கு படையல் போட்டுனுக்கிறோம், எங்ககிட்ட வந்து சொன்னீங்களே கடவுளுக்கு இல்லை சொல்லுவோன்னா சொல்ல மாட்டானா? நாங்கள்லாம் ஜாதி இந்துக்கள், எங்ககிட்ட வந்து போய் மட்டமான ஒரு ஜாதியில் போந்துட்டு என்ன பார்த்து கேட்குறியா கடவுள் தெரியுமான்ட்டு கேட்டேன். என்ன எங்களுக்கு தெரியாது, கடவுள் ஊருக்கு தெரிஞ்சுச்சாமா போய. நாங்கள் எந்த மாதிரி ஆச்சாரமான ஆள்? நாங்கள் நெருப்பு மெதிவோம், ஆடி மாதமான கூழை ஊற்றுவோம். நாங்கள் மந்திரம் இல்லாமல் தூணில் நைட்டு சைடில் போட்டுன்னு காதில் பூ வச்சுன்னு என்ன மாதிரி மந்திரம் சொல்லுங்க, எங்களுக்கு கடவுள் தெரியுமான்னு கேட்டுக்கிறான் பாரியா. உண்மையிலே தெரியும் நினைக்கிறீங்க இவங்களுக்குலாம்? செம்ம தூக்கத்தில் இருக்கிறான். நம்ம ஏந்து பார்த்தோன்னே தம்பி நம்மளை படுக்க வச்சிருவான். என்ன பண்ணணும்பா? நயா செய்யனா எழுந்த வெளியே வந்துடுறியா? ஒரு பெரிய அரங்கில் நீ தூங்குற, எழுந்தவொடனே என்ன செய்யும்? முதல்ல வெளியே வா. ஏன்னா உன்னை திரும்ப தூங்குறதுக்கான சந்தர்ப்பம் அதெல்லாம் பார்த்தோன்னா உனக்கு அது ஒரு டென்ஷன் ஆகிடும். நம்ம மட்டும் மூச்சுங்கிற எல்லாம் தூங்குறாங்க, அப்படி ஆகிடுவேன். ஆனால் ஒரிஜினலி நீ என்ன ஆகிட்ட? உன் களைப்பு போயிடுச்சு, நீ உற்சாகமாயிட்ட, நீ வாழ வந்துக்கிற. இப்போ உனக்கு போதும்னு ஆயிடுச்சு. முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்ன? நீ அங்கேருந்து விலகு. எங்கே இருந்தாலும் பாரு, இயேசுநாதர் அந்த யூதர்கள் தான் பிறந்தாரு, அங்கேருந்து வெளியே வந்துட்டாரியா. அவர் செஞ்ச முதல் வேலை என்ன? அங்கேருந்து வெளியே வந்துட்டார், அங்கே இல்லை. அதனால தான் அவர் மேலும் அந்த விழிப்பு என்ன பண்ண முடிஞ்சது? தக்க வைக்க முடிஞ்சது. குறைஷி முகமது நபி அங்கேருந்து வெளியே வந்துட்டான், கல்லை தைச்சிட்டான். இல்லடி நான்சென்ஸ், இதெல்லாம் கல்லுங்க, இதெல்லாம் என்ன இது? சாத்தான் கல்லத்து அடிச்சு அங்கேருந்து என்ன பண்ணிட்டான்? வெளியே வந்துட்டான். விழிப்பு வந்தவொடனே ஃபஸ்ட் என்ன செய்யணும்? நீ அங்கேருந்து இம்மிடியட்டாக எங்கே இருந்தாலும் தம்பி அங்கேயே இருக்கலாமான்னு பார்க்குறாரு, புதுசாக பேரை வச்சுன்னு. அப்போது என்ன பண்ணு? நீ எங்கே பிறந்திருந்தாலும், நீ எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும், எந்த ஜாதிக்குள்ளே இருந்தாலும், எந்த சமூக வட்டத்துக்குள்ளே இருந்தாலும், நீ முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்ன? வெளியே வா. அப்போ தான் நான் பேசுறது புரியும். நீ அங்கே உள்ளே உட்காந்து என்ன கேட்டிருந்தேன்னு வச்சுக்கேன், இன்னொன்று திட்டின்னு இருப்பேன். அது பக்கத்து ரூமில் திட்டுனுக்கிறாரு, அவங்களும் அப்படி தான் தூங்கினுக்கிறாங்க. நம்ம எந்த ரூம்லையுமே இல்லை, முடிச்சுனுக்கிறோம். இப்போது தூங்குறத பார்த்து திட்டுறதுக்கு அவர் அப்படி தூங்குறாரு, இவர் இப்படி டிசைனாக போய் சொல்லுங்கிறானுங்க. ஆளாளுக்கு ஒருத்தரும் விதவிதமாக பேசிக்கிறான் கடவுளை. எப்படி புரிஞ்சுக்காமையே உனக்கும் வரேன்னா நினச்சிக்கிற? சத்தியமாக ஒத்துக்க, உனக்கு கடவுள் தெரியாதுன்றத நான் ஒத்துக்க. முதல்ல கடவுள் தெரியாது, தேவைப்படுதா இல்லையான்னு பாரு. தெரியாதுன்றது முதல், தேவையில்லைன்னா தேடாதுன்றேன். அதுவும் வேலை இல்லை, அதுக்கு ஒன்றும் நீங்கள் வரல. எவனுக்கு தேவை அவன் தான் தேடுவான். அவனுக்கு தேவைப்பட்டால் தேடி, இல்லைன்னா பண்ணாத. முதல்ல வாழியா, ஏழையாக இருந்தேன்னா பணக்காரன் ஆகு, ஒன்றுத்துக்கு உதவாத பீஸ் இருந்தேன்னா உதவுற மாதிரி ஆகு. இந்த சமூகம் ஒன்று புறக்கணிச்சவனா இருந்துன்னு போ. ஆனால் நீ வாழ்க்கையை நீ திருப்திகரமாக வாழ்ந்தவனா யார் ஆகிட்டே? நீ ஆகிட்டு. முதல்ல நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு. ஆனால் அவள் அல்லது பெண்ணாக வந்தால் கொண்டாடு. பிள்ளைங்க பற்றினா அதுங்களை நல்லா வாழ வச்சுட்டு போ. நீ வாழு. மழையில் வெயிலில் காயாத அளவுக்கு ஒரு வீடை கட்டு. சீதோஷ நிலையை மாற்றுற மாதிரியான கருவிகள்லாம் வந்துச்சு, வாங்கி போட்டுக்கோ. நல்லா அனுபவிச்சுட்டு போ. அனுபவிச்சுனே இருந்தேன்னா உனக்கு ஒன்று புரியும், இதெல்லாம் யார் செஞ்சுனுங்கிறான் அப்படின்னு உனக்கு ஒரு கேள்வி வந்தால் தூக்கம் கலையுதுன்னு அர்த்தம். அப்படி ஒரு கேள்வி வந்தால் தூக்கம் கலையுது. இப்போ தான் சார் தூக்கமே வருது எனக்கு. நீங்கள் என்ன கலையுதுன்றீங்க? இப்போ தான் தூக்கமே வருது. அப்படியும் கூட ஆயிடலாம், உள்டால்ட்ட ஆயிடுமா ஆயிடாதா? அப்போதான் எப்போ இதெல்லாம் இந்த அதிசயங்களுக்கெல்லாம் மூலக்கர்த்தா எது? இந்த அதிசயங்கள்லாம் எங்கே நடக்குது? இதுங்களுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா
ஏந்துக்கினேன், இல்லை ஏந்த மாதிரி நடிக்கிறேன். தூக்கத்துலேயே ஏந்த மாதிரி ஆகிட்டேன்னா கனவு கண்டு இருப்பேன். நீ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஃபீஸ்க்கெலாம் போயிட்டு வருவான், பைய எடுத்துட்டு இருப்பான், ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துருப்பான். மறுபடியும் வந்து இப்போ ஏந்துருங்க, வீட்டில் இருக்கிற அவர் ஆஃபீஸில் போய் தூங்கிட்டார். இப்போ ஏந்து பார்த்தா வீட்டில் இருக்கிறாரு. ஏன்னா ஆஃபீஸில் போய் தூங்குவார் அவர். இங்கே ஒரு கோட்டை முடிச்சுட்டு அங்கே ஒரு கோட்டை இருக்கு, செகண்ட் கோட்டை நடந்துருக்குதுன்னு நினச்சிக்கிறாரு. ஏந்து பார்த்தா ஓ சே, ஆஃபீஸில் வந்து டேபிளில் சாஞ்சி தூங்குற மாதிரியே இருந்தேன் இவ்வளோ நேரம். போய் அங்கே தான் தூங்குறேன், எனக்கு தான் தெரியுமா, காலகாலமாக இதானே செஞ்சுக்கிறேன். ஏந்து போய் அங்கே போய் தூங்கு போ, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம். சில பேருக்குலாம் ஸ்ப்ரே வச்சு அனுப்பணும். அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். அவர் பொம்மை மாதிரி ஏந்து நின்னார்னா எல்லாத்தையும் மாட்டி அனுப்பிச்சிடுவாங்க அந்த அம்மா. கடைக்கன்னு ஸ்ப்ரே கிரே வச்சு எடுத்துக்கலாம், டபால் டபால் 2 டபால் உள்ளே போட்டு. ஏன்னா குழந்தை வந்து அப்படி தான் வந்தாங்க, குழந்தையா இருக்கும்போதே அப்படி தான் தூக்கி வச்சு ஊட்டினாங்க. இவர் பேசுகிறாலும் அதே தான் எதிர்பார்க்குது. பொறாடி நான் 2 கோட்டை தூக்கி மாட்டி ஷூ கடைக்கன்னு ஒரு பாலிஸ்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. சில பேர்லாம் அப்படிலாங்கிறாங்க. A to Z எல்லாம் அந்த அக்கா பண்ணி அமுச்சு விட்டுரும். ஏன் மாசமான எதனா ஒன்று வரும்ட்டான், வேற ஒன்றுத்துக்கும் கிடையாது. என்னத்துக்கு பின்ன? ஏன்னா அதை கொடுத்துட்டு நிறைய மாற்றி மாற்றி வாங்கிக்கலாம். பார்த்தீங்க, அப்போது பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் தூக்கத்தில் இருந்தீங்க, தூக்கத்துலேருந்து உங்களுக்கு விழிப்படையில் கொஞ்சம் நீங்கள் ஏதோ உங்களுக்கு புரிய வந்தவொடனே சுற்றி அடி கொஞ்சம் நிமிந்த உடனே ஏந்து பார்த்த உடனே சுற்றி நடக்கிற அசிங்கம், ஒருத்தர் ஏமாற்றிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு புரிய வருது. இப்போ என்ன ஆகுறீங்க நீங்கள்? ஏந்த உடனே ஓ தெரியாமே தெரிஞ்ச மாதிரி பவல் பண்ணுங்கிறானுங்கடா இவனுங்கெல்லாம். யாருக்கு தெரியும்? இருந்தால் தான் தெரியும். நீ இன்னொரு போய் தூங்கினேன்னா இந்த கோட்டை முடிச்சுட்டு அந்த கோட்டையில் போய் தூங்குறதுன்னு ஒருத்தர் இருப்பான். பாரு, நீ மனுஷன்றதை மறந்துடணும் முதல்ல. நீ யார் கிடையாது. நீ ஒரு இந்து, நீ ஒரு கிறிஸ்தவன், நீ ஒரு முஸ்லீம், நீ ஒரு ஏதோ ஒரு கர்மம். ஆனால் நீ என்ன கிடையாது. மனுஷனா மட்டும் மாட்டேன்னு வச்சு எல்லாருக்கும் டென்ஷன் தான். யாருக்குமே லாபம் இல்லாமல் போடுறியே, மொத்தமாக உனக்கே லாபமாயிடும். நீ வந்த எனக்கு என்ன லாபங்குதா? மொத்த லாபத்தை நீ எடுத்து போயிட்ட, எங்களுக்கு என்ன ஆகுது? புரியுது. ஓஹோ, அடுத்தவன் நல்லா இருந்தால் தான் நாமளும் நல்லா இருப்போம், அவரும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருப்போம். அவர் சிறப்பாக இருந்தால் தான் நம்மளும் சிறப்பாக. பக்கத்து வீட்டில் ஒப்பாரி பாட்டு பாடிந்தால் நம்ம எங்கே டான்ஸ் ஆட முடியும்? பக்கத்து வீட்டில் டிஸ்கோத்தி போட்டு டான்ஸ் ஆடிந்தால் எப்படி இருக்கும்? பக்கத்து வீட்டில் 4 ஃபிகர் வந்துட்டு நல்லா பாட்டுக்கிட்டலாம் போட்டு காலை வந்து எக்ஸசைஸ் பண்ண நீ என்ன பண்ணுவேன்? நீயும் போய் ஃபிட்டாக வச்சுப்ப. எல்லாம் ஃபிட்டாக வச்சுக்கிறாங்க, நீ என்ன பண்ணுவ? 4 கேள்வி வந்துச்சு புகை வாய் பொண்ணு, நீ என்ன பண்ணுவ? அப்போ பார்த்து வச்சுக்கோ, உன்னை சுற்றி இருக்கிறவங்க சரியாக இருந்தால் தான் நீனா ஆக முடியும், சரியாவ முடியும். ஸோ நீ எழுந்துக்கின உடனே எல்லாரும் எழுப்பிட்டேன்னா என்ன ஆகிடும்? சில குழந்தைங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக செஞ்சிடும். இந்த பெரியவங்க எழுந்துட்டாக்கா அதுமாதிரி சைலண்டாக வெளியே வந்துடுவாங்க, இல்லை திரும்ப பார்த்துருவாங்க. குழந்தைங்களாம் அப்படி கிடையாது. எழுந்த உடனே காது போய் பக்கத்தில் அம்மா கண்ணை பிடிச்சி இயல்பானது. அந்த குழந்தை என்ன பண்ணுறதே இல்லை, எங்கேயும் யார்கிட்டையும் போய் கற்றுக்குவேன் இல்லை, நான் மூச்சுக்கிறேன், நீ ஏடி பார்த்துக்கிறேன், மேலே ஏறி படுக்கும், கையை பிடிச்சி இழுத்து போட்டு கையில் எடுத்து படுக்கும். பார்த்துக்கிறீங்களா? என்ன நான் பண்ண முடியுமோ அதை என்னென்னவோ பண்ணி பார்க்கும். கட்சியில் எழுந்துருவாங்க அந்த அம்மா, எழுப்பி திரும்ப மடியில் போட்டு ஒரு அமுக்கு அமுக்கிட்டு அதை தூங்க வச்சது நம்ம தூங்க முடியும் இல்லை? அம்மா என்னவோ சௌகரியத்துக்கு தூங்க வச்சாங்க நம்மளை. நாம் இந்த சமூகம் என்ன பண்ணி வச்சுக்குது? அது ஒரு சௌகரியத்துக்கு என்ன பண்ணி வச்சுது நம்மளை? தூங்கிட்டு எழுந்துட்டேன்னா மரியாதையாக அவங்களெல்லாம் ஏப்பிடாத, ஏப்பினா ஒன்று தூங்க வச்சுருவாங்க. எப்படி என்ன பண்ணுறாங்க அவங்க? ஒன்று தூங்க வச்சுருவாங்க. மரியாதையாக அங்கேருந்து வெளியே வந்த உடனே உன் நேர்மையெல்லாம் புரியும். நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருந்தால் தான் நாமளும் நல்லா இருப்பாங்க. இப்போ ஏமாத்தியே போலிக்கிறது ஒருத்த வேலை வச்சுக்கிறான், நீ என்ன பண்ணக்கூடாது, அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போ புரிஞ்சு வச்சுக்கோ, இந்த பைத்தியத்துங்களை கூட வாழ்கிறதுக்கு ஒரு பெரிய கலை. அதுக்கு டான்ஸ் ஆடினே நடந்து போதுன்னா நீ டான்ஸ் ஆடினே போயிட்டேன்னா கம்முன்னு போயிடுவேன். நீ கண்டு லெஃப்ட் ரைட் போட்டு கரெக்டாக நினைச்சேன்னா அதை கண்டுபிடிச்சிடும். ஓ நம்மலாம் இப்படி நடந்துக்கிறோம், இதுன்னா இப்படி வித்தியாசமாக நடக்குது, இது ஏதோ ஆகிட்டுக்குது, ஒன்று பார்த்துக்கோம். நம்ம அதுலேயே நம்மளே ஆட்டோமேட்டிக்காக ஆடிடுவோம் பயத்துலேயே. என்ன பண்ணணும், அதுக்கெல்லாம் டான்ஸ் ஆடினு போகுதுன்னா நீ என்ன பண்ணிடணும்? கொடுவேன் மரியாதையாக டான்ஸ் ஆடினு போயிடணும். அங்கே போய் நான் டான்ஸில் ஆட மாட்டேங்க, அதெல்லாம் செல்லாது.
பைத்தியம் ஒன்று கண்டுபிடிச்சிடும். எல்லாம் பார்க்கும் பாரு ஒரு பார்வை, அதுலேயே உனக்கு பேஜராகிடுவேன். எல்லா பைத்தியமும் என்ன பண்ண உன்ன எல்லாம் உன்னையே பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், உனக்கே பைத்தியம் வச்சிடும். அதனால் மரியாதையாக என்ன செஞ்சிரு, பைத்தியங்கள்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு போனால் என்ன பண்ணுற ஆட்டோமேட்டிக்காக பாரு. நீ பிறந்த போது அழிவாளியாக தான் இருந்த, நீ எங்கே வந்து அந்த மாதிரி பைத்தியமாக என்ன ஆகிட்ட, மாற்றப்பட்டுட்ட, தெளிவாயிடுச்சு. திரும்ப தெளிவாயிடுச்சுன்றதை காமிச்சிக்காம ரொம்ப உஷாராக பத்துக்குன்னே என்ன பண்ணலான்னா வேலை செய்யலாம். நம்ம காலைல ஆஃபீஸ் போனால் இதை செய்யணும் அதை செய்யணும், இந்த ஃபைல் அதை முடிச்சு வச்சு செய்யலாமா செய்யக்கூடாதா? யாருக்கும் தெரியாது. மூச்சுங்கிட்ட தூங்குற மாதிரியே நடிக்கலாமா இல்லையா? கம்ஃபர்டபிலிட்டி அவங்க அதை தான் எதிர்பார்க்குறாங்க. அவங்க தான் எதிர்பார்க்குறாங்க. சொல்லிட்டான், ஒரு பொய்யாவது சொல் கண்ணே என் காதலில் நீ தான் என்று, அந்த பொய்யில் நான் வாழ்வேன். நாங்கள் நிறைய பேருக்கு இப்படி தாண்டா போய் சொல்லி இருந்துங்கிறோம். கரெக்டாக இல்லையா? ஒரு 10 பேருக்கு உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாது, நான் உன்னை தான் காலிக்கிறேன். அப்போ அவர் அண்ணன் மாதிரி அங்கே போய் நான் உன்னை தான் காலிக்கிறேன். அவர் அண்ணன் மாதிரி மாதிரி ஒரு 10 பேர், ஒருத்தர் ரீசார்ஜ் அண்ணா, ஒருத்தருக்கு விதவிதமான அண்ணனுங்க சொல்லிக்கலாம் தானே. உஷாராக பழகிட்டுனா எப்படி வேணால் போய்ச்சிக்கலாம். ஸோ இந்த பைத்தியம் சுற்றி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறக்கூடாதுன்னா, நீங்கள் தெளிந்தவர் முதல்ல காட்டவே கூடாது. ஒத்துக்கத்தில்லை நீங்கள் பாட்டு உங்களை தனிமை பற்றின்னு சிவயோகி நான் ஞானி ஆகிட்டேன், டென்ஷன் ஆகிடுவான், பைத்தியம் ஆகிட்டேன்னா ஒத்துப்பான். நேற்று வரைக்கும் நல்லா இருந்தேன், இப்போ எனக்கு கொஞ்சம் சித்தப்பெருமை பிடிக்குது, தானாக சிரிச்சிக்கிறேன், அப்பப்போ சிரிப்பு வருது, தேவையில்லாமல் ஆயிறேன். தேவையில்லாமல் ஆயிறீங்களா இல்லையா? தேவையில்லாமல் ஆயுங்க. அது பைத்தியம் முடிச்சிச்சு உங்களுக்கெல்லாம். மொத்தத்தில் இந்த கூட்டத்தில் பாதி பேருக்கு பைத்தியம் முடி வச்சுட்டுக்கிறேன். நான் தேவையில்லாமல் அழுவேன், தேவையில்லாமல் சிரிப்பேன். யார்கிட்ட சொல்லிக்கலாம்? நம்ம பைத்தியங்கள்லாம் சேர்ந்து ஒரு தனியாக மீட்டிங் வச்சுக்கலான்ற நான், வேறு வழி கிடையாது. இது பப்ளிக்காக பண்ணால் என்ன ஆகிடும்? டென்ஷன் ஆகிடும். நான் இவ்வளோ சந்தோஷமாகறானுங்க அநியாயத்துக்கு. அதுவே அவனுக்கு டென்ஷன் ஆகிடுவான். சந்தோஷமாக கூட பிடிக்காது. பார்த்துங்க, என்ன இவ்வளோ சந்தோஷமாகறானுங்க, ஆட்டம் பாட்டம் குத்து பாட்டமா. நீங்கள் இந்த ஆனந்த கோர்ஸ்க்கு வந்தீங்கன்னா ஒரே டென்ஷன் ஆகிடுவாங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நடக்கிற மாதிரியே இருக்கும். வெளியே கண்டி டோருக்கு வெளியே நின்று நீங்கள் உட்காந்து கேட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், கிளாஸ் நடக்கும்போது இருந்தாலும் எல்லாரும் உட்கார வச்சு அநியாயமாக திட்டுங்கிறான், சண்டை நடக்குது பொழுது உள்ளோ. ஆமாங்க, நீங்கள் வெளியே ஆனந்த கோர்ஸ் வெளியே நின்று வெளியே இருந்து கேள்விப்பட்டீங்கன்னு வச்சுங்க, என்னவா இருக்கும்? ஒன்று என் யூடியூப்பை ஃபஸ்ட்டு பண்ண இவ்வளோ அசிங்கமாக பேசிக்கிறேன், இவனை போய் என்னென்ன இதையும் அவர் பார்த்துங்கிறான்னு ஒரு டென்ஷன் ஆகிடுவானுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவை யாருக்குன்னா அனுப்பி பாருங்கள், ஏதோ ஒரு வீடியோவை, நான் இவ்வளோ கேனக்கு இருக்கேன் லூஸ் மாதிரி பேசிக்கிறேன், இதை போய் எனக்கு அனுப்பிச்சு வச்சுக்கிறேன், உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்பாங்க. முதல் கேட்குற கேள்வி என்னவா இருக்கான்? எப்போ தெரியுமா புரியா? நல்லா தூக்கத்தில் தூங்க முடியும் ஒன்று எங்கேருந்து திரும்பி போட்டு கேட்பான் பார், அப்பதான் புரியும். ஆஹா, அந்த பைத்தியத்தை கண்டி வெளியே வந்துட்ட, தப்பிச்சிட்ட, தூக்கத்துலேருந்து வந்துட்டேன்னா சுற்றி முட்டாளுங்க இருக்கிறாங்க, உஷாராரு. நீ போய் பயங்கரமாக அறிவாளி மாதிரிலாம் நடிச்சுன்னா இருக்காது. அதே மாதிரியே நடக்கணும். எப்படியே ஃபஸ்ட்டு எப்படி இருந்தியோ அதே மாதிரி திருநூறு வச்சுன்னு போய் இந்த ஸ்கூலுக்கு இல்லை காலேஜுக்கு இல்லை வேலைக்கு ஆஃபீஸுக்குன்னா அதே மாதிரியே திருநூறு வச்சுக்கணும். மாற்றலாம் கூடாது. ஏன்னா மாற்றிட்டு அவன் டென்ஷன் ஆகிடுவான். அதே மாதிரி வச்சுன்னு சிவகிட்ட போயிட்டு வந்த கூட சரி சொல்லிட்டேன்னா பெசர் ஆகிடுவான் அவன். கம்முனே போய் வர வரைக்கும் உனக்கு சேஃபு, இல்லைன்னா நீ என்ன தான் உனக்கு. அப்போ அந்த என்ன பண்ணு, முட்டாளுங்களா இருந்து நீ போயிட்டு காமிச்சிக்கூடாது. ஏன் அப்படின்னா அவன் டென்ஷன் ஆகி உன்னை என்ன பண்ணுறான், உன்னை அந்த இடத்துல விட்டு வெளியே எடுக்க பார்ப்பான். ஏன்னா நீ வந்து அன்கம்ஃபர்டபிலிட்டியான ஒரு ஜோனை உருவாக்குற. அவனுக்கு என்ன இல்லை இதில் கம்ஃபர்டபிலிட்டி. அதே மந்திரம் அதே தந்திரம் அதே எந்திரம் எழுதினுக்கணும். நீ மண் வேறு மாதிரி ஏதை வச்சுன்னு வச்சுக்க, இந்த அளவுக்கு ஏதோ கிறுக்கு ஆகிட்டுக்கிறான், உனக்கு லைக் கொடுக்குறதுலாம் குறைஞ்சிடும். ஆமாம், உன்னை போஸ்ட்டு பார்க்க மாட்டான், யாருமே ஷேர் பண்ணுறதுக்கும் இல்லை. ஆமாம், நீ 4-5 குரூப்பில் வச்சுருப்ப, ஒரு குரூப்பில் நீ மட்டுமே இருப்ப. ஆமா, அப்போ ஏத்தியா, அதுதான் சொன்னேன். இது வந்து நடக்கும். இதெல்லாம் நான் வந்து சும்மாலாம் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க.
நீங்கள் பாட்டினியா வீடியோ நல்லா இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் யாருக்குன்னா அனுப்பிச்சிட்டிங்கன்னா நம்பர் 1 முட்டாள் நீங்கள் தான். அவனும் ஒருத்தன் பேசுகிறான், ஒரு சூத்திரதாரி. நம்மலாம் யார், நம்ம எந்த மாதிரியான பாரம்பரியத்தில் வந்துக்கிறோம்? இந்த மாதிரி வீடியோவை போய் பார்த்துட்டு எனக்கு வர ஷேர் பண்ணுறியே, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அழுவான் கூட. என்ன செய்வான்? அழுவான். என்னையா இவ்வளோ பெரிய முட்டாள் ஆகிட்டேன், உனக்காக அவன் இறக்கப்படுவான், நீ பெஜராகி நீயும் அவனுக்காக போய் சரியாமல் பார்த்துட்டு போடுது வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட். இந்த தூக்கத்தில் ஏந்தி திரும்ப மூச்சு வந்து திரும்ப தூங்கின பார், நீ தான், அது வேற யாரும் இல்லை. உனக்கு ஒருத்தர் பேசி கீசி உன்னை எழுப்பி அந்த குழந்தை சீண்டி கீண்டி ஏதோ ஒன்று பண்ணி எழுப்பிச்சே, ஆனால் அவனை பக்கத்துக்கு சூப்பராக தாளாட்டுவான். இதுங்கெல்லாம் என்ன இதெல்லாம்? தயவு செய்து நீ பைத்தியத்துங்களா கூட வாழும்போது எப்படி வாழ்ந்துடணும்? அவன் நீச்ச பாஷை பேசுகிறானோ தேவ பாஷை பேசுகிறானோ உனக்கு புரியுதோ இல்லையோ, பம்முன்னு அப்படியே இருக்கணும். எல்லாம் இப்படி தானே முன்னாடி என்ன பண்ணுறோம் பார்த்துக்கோ சாரா, அதே மாதிரி போயிடு, மரியாதை ஆகிடும். நீ அங்கே எங்கே போய் சார் நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரில, கொஞ்சம் தயவு செய்து தமிழில் கொஞ்சம் சொல்லுங்கன்னா வச்சுக்கேன், உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தருவானுங்க. தேவையா? அங்கே போய் சொன்னால் என்ன பண்ணுவாங்க? ஒன்றா இங்கே மாதிரி ஒரு டிவி சேனல் ஒன்று தனியாக ஆரம்பிச்சிக்கோ, யூடியூப்பில் சொல்லு, இது மாதிரி பலான கோயிலுக்கு போனேன், எனக்கு புரியல, அந்த அளவுக்கு என்னால் கேட்கவும் முடியல, இனிமேல் போய்ட்டு நான் போகிறதில்ல, நான் கொஞ்சம் மூச்சினேன்னு உனா இல்லைன்னா அப்படியே கூட தூங்கினே இருக்கணும். யார் வேணா என்ன போகிறாங்க? அதான் சொல்கிறேன். அதனால என்ன பண்ணிட்டுருங்க, அதே கூட விட்டுருங்க. ஆனால் தயவு செய்து அங்கே போய் எனக்கு புரியல நீங்கன்னா, உங்களுக்கு புரியலையா அவனுக்கு புரியலையா? அந்த இடத்துல போய் நீங்கள் கேட்டீங்களே உங்களுக்கு புரியலையா அவனுக்கு புரியலையா? நான் புரிஞ்சு வச்சிங்க. சுற்றி முட்டாள். கணவனை கூட மனைவி, மனைவியாக கூட கணவன் எப்படி வாழ்றது? இப்போ கணவனுக்கு பைத்தியம் முடிச்சுட்டுக்குது, இல்லை மனைவிக்கு பைத்தியம் முடிச்சுட்டுக்குது. அந்த லூஸு காலையிலேருந்து பெல் அடிச்சுட்டு தான் சாமி காப்பியே கொடுக்கும். என்ன பண்ணா? பெல் அடிக்கிறது முன்னாடி ஏந்துக்காதியா, 10 நிறு. அவள் தான் அதான் தந்துடும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் அங்கே போய் காலையில் பெல்லாம் வச்சுலாம் கொடுக்காத, முதல்ல எனக்கு காப்பி விடா போய் கேனக்கு இருக்கா, இன்னமும் எங்கேயும் சிவகிட்ட போயிட்டு வந்துட்டானா? நாங்கள் காலகாலமாக வச்சுக்கிறோம் பெல்ல, இப்போ தான் தெரிஞ்சிச்சு உனக்கு. நாங்கள் அந்த ஈரத்துணியை அப்படி நனையாமல் அப்படியே போய் கிச்சனில் போய் காஃபி போட்டு எடுத்துன்னு வந்து நல்லா பவ்யமாக கொடுத்துக்கிறோம். இவருக்கு திட்டு வேலை திட்ட மாட்டாங்க, மரியாதையாக போயிட்டு. அவள் விரதம் இருந்தாலும் ஆமாம் ஆமாம் கருப்பாக ஒரு துணியை கொடுத்து கட்டிக்கிட்டானா கட்டிக்கோ. அங்கே போய் கட்டிக்க மாட்டேன், நான் ஐயப்ப பக்தன்லாம் இல்லை, என்னால் 40 நாள்லாம் தனியாக இருக்க முடியாதுன்னா. லூசு போன வருஷம் என்ன பண்ணியிருந்தேன்? கார்த்தி மாதத்தில் கட்ட போட்டே இல்லையா? என்ன ஆச்சு உனக்கு? இப்போ சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? யார் லூசி? இப்போ அந்த பைத்தியம், பழைய பைத்தியத்தை கூட தான் நீ வாழ்ந்துங்கிற. நீ கொஞ்சம் தெரிஞ்சிட்ட, அது தெரியல, நீனா என்ன வெளியில் காட்டி சரிம்மா அப்படியே இரு. நீ பாட்டு அவசரமா, ஏன்னா அந்த 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 ஓல் இதுவுமே கெட்டு போகுது. நீ பாட்டு தெளிவாகி போய் ஏதோ ஒன்று மாற்றலான்னு பார்க்குறேன்னு வச்சுக்கேன், முதல்ல நீ இழக்கிறது நிம்மதியை தான். யார் நிம்மதியா? லூசுங்களை நிம்மதியெல்லாம் இழக்க முடியாது, தூக்குறவங்களை நீ ஒன்றும் பிடுங்க முடியாது. அது என்ன பண்ணுது? நீ ஏதுன யாருக்கு? உனக்கு தான் டென்ஷனு, உனக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூச்சு திரும்பி திரும்பி பார்த்துங்கிற. அவங்க என்ன பண்ணுறாங்க சொல்ல முடியாது. சுகமான ஒரு கனவு கண்டுக்கலாம். ஆனால் என்ன பண்ணாத, எல்லோரையும் மாத்திரம் எங்கத்துலன்னு சொல்லிட்டு அவன் உனக்கு மாத்திரை போட்டு தூங்க வச்சுருவாங்க. வைத்தியர் ஆஸ்பத்திரிக்கு ஒன்று எடுத்து விட்டுருவாங்க. டம்முன்னு எடுத்து போயிட்டு நல்லா இருந்தாங்க, இந்த புள்ள நல்லா இருந்தது, இந்த 12 வாரம் என்ன லூசுனாங்க, உபதேசனாங்க, கோயிலுக்கு வந்து இருந்ததுங்க. வெளியே அம்மனா அழகாக இந்த பொம்பளை வந்து நல்லா சாமி கும்பிட்டு இருக்கும், விரதம் இருக்கும். அவர் வர சொல்லுவார், என்னங்க நல்லா அந்த பொண்டாட்டிக்கு ஏற்றுக்கிட்டு ஆடி மாதம் வந்தால் கூழ் ஊற்ற மாட்டேன்றேன். கடை வாங்கினா ஊற்றிடுவான், நான் துணி தர மாட்டேங்கிடும். இப்போ கடை வாங்குற வேலை வர மிச்சம் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்பட மாட்டாங்க. வைத்தியம் ஆயிடுச்சுன்னு வேதனைப்படுவோம். மிச்சமாச்சு என்ன பண்ண மாட்டான். ஏன் ரொம்ப காலமாக தொடர்ந்து பைத்தியத்தை செஞ்சுன்னு என்ன பண்ண முடியாது? ஐயோ இருந்தாலும் போன வருஷம் இப்போ கார்த்திகை மாதம் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு காலைல வராது, சாயந்தரம் வராது, 3 நாள் இருக்குதுன்ட்டு வீட்டை விட்டு வெளியே வானா. இப்போ 40 நாள் நம்மளை கூட இருக்க போகிறான். சந்தோஷம்னு சொன்ன நினைக்க மாட்டா. போன வருஷம் வரைக்கும் ஒழுங்காக போட்டுருந்தேன், இப்போனே ஆச்சு உனக்கு கேட்பாளா? கேட்க மாட்டாளா? இப்படியே இரு. ஆனால் அதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுன்னு, அதெல்லாம் தப்பு. சரிண்ணா சரி,
இங்கே போந்து விட்டு என்ன பண்ணா? பைத்தியங்கள்லாம் வித விதமாக டான்ஸ் ஆடுறது என்ன பண்ணா? அதுங்களை கூட அதே மாதிரியே ஆடுறது. இல்லைன்னா ஆயிடுவேன், உனக்கு பெரிய ஆபத்து தான், சோறு கிடைக்காது, உன்னை செயின் போட்டு கட்டுருவானுங்க, பெட்டில் எடுத்து போய் ஸ்டாய்டு ஊசி போட்டு தூங்க வச்சுருவானுங்க, ஒதுக்கெல்லாம் வீங்கிவிடும், ஆரோக்கியமே இல்லாமல் ரோபோ மாதிரி ஆகிடுவாங்க ஒன்று. அதனால் என்ன பண்ணுற? அப்படியெல்லாம் ஆரோக்கியம் கட்டி இருக்குவானா? அதனால் என்ன பண்ண, சொம்மனா தூங்குற மாதிரின்னு வச்சுக்கோ. கரெக்டா அப்பப்போ. ஆனால் உள்ள மட்டும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ. சுற்றி முட்டாளக்கிறாங்க, இறைவா கொஞ்சம் இவங்களையும் கொஞ்சம் எழுப்பேன், கேளு. நான் பெற்ற இந்த சுகத்தை என் பொண்டாட்டிக்கும் கொஞ்சம் கிடைக்குமா, இல்லை என் புருஷனுக்கும் இது புரியுமா? நம்ம இவ்வளோ இன்பமாக இருக்கிறோம், இந்த மனுஷனை கொஞ்சம் இன்பமாக தான் நல்லா தானே இருக்கும். யார்? நம்ம சமயம் வந்தால் லேசாக சொல்லு, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொன்னா உன்னை திம்பிடுவாங்க. அதாவது உன்னை கட்டுற அளவுக்கு போவாத, அடிக்கிற அளவுக்கு போவாத, திட்டுற அளவுக்கு போவாத சொல்லு. நீ மானு ஸ்ட்ராங்காக சொன்னா உன்னை ஸ்ட்ராங்காக அவள் தான் முத்தி சின்ன முடிவு பண்ணுறானுங்க. அதனால் என்ன பண்ணு, பதமாக சொல்லு. கடவுள் ஒன்று தானே, எல்லாருக்கும். ஏன் இத்தனை போட்டோ வச்சுக்கிறேன்னு சொல்ல, ஒரு பார்வை பார்த்தோன்னே கம்முனா இன்னும் ஆமாங்க தெரியாமல் சொல்லு. நீ தான் உசாரா என்ன சொல்லணும், அது சொல்லாது, அது சரியாக தான் சொல்லுது. நீ தான் என்ன பண்ணணும் டக்குன்னு, ஆமாம் தெரியாமல் சொல்லிட்டேன், ஆமாம் தான் 10 போட்டோ வச்சுருந்தான் கும்பிடணுன்னே சொல்லணும். உன்னை பார்த்த உடனே என்ன பண்ணின நீ? ஓயா பாரு, வெறி பிடிச்ச பைத்தியங்குது. ஏன்னா இப்போ வெறி பிடிச்சிட்டுக்குது. இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கழுத்தறவர்களுக்கெல்லாம் வெறி பிடிச்சிட்டுறான். ஜாதி இந்துக்கள் ஆகிட்டுக்கிறானுங்க. யோ நாங்கள் இந்துன்னு தானே சொன்னான், ஆனால் உள்ள வர சொன்னா நீ இன்னக்கு தான் எப்படி இருந்தாலும் ஜாதியில் யார் தான் நீ மட்டும் ஓட்டு மட்டும் போட்டு போயினே இருக்கும். அதான் வேலை. இந்துக்கள்னா இந்துக்களுக்கு ஓட்டு போடணும். நீ யார் போடணா? சார் நாங்கள் அதோட கிறிஸ்டினா போயிடுவோம், அதெல்லாம் போகக்கூடாது, மத மாற்ற சட்டம் வச்சு நீட்டு வந்து இப்படி போ. இந்த கூட்டம்ல நீ ஏன் அந்த கூட்டத்துக்கு போகிற? ஆடு மாடு மாதிரியே ட்ரீட் பண்ணுவான். ஆனால் நீ என்ன தான் சொல்லி தெரியுனா இந்து சார் என்ன பண்ணுறது? இந்த கலீல் ஜிப்ரான் ஒருத்தன், அந்த குட்டி ஆடு அந்த நான் அருவி ஓரம் போயிடுச்சு, அங்கே சிங்கம் வெயிட் பண்ணுக்குது, டெய்லி ஒரு மான் வரணும் அங்கே. இந்த குட்டி ஆடு அங்கே போனோடனே பார்த்துது, எப்படியும் அவன் என் நண்பன் ஒருத்தன் இன்றைக்கி உனக்கு பரப்பான், இறையாயிட்டு போகிறான் தெரியாமல் ஏன் இந்த பக்கம் வந்தேன்னு கேட்டுச்சது. பதில் சொல்லவே இல்லை. அந்த ஆடு கம்பெனி இருந்தது. நான் கேட்குறேன், பதில் சொல்லவே இல்லை. எந்த பதில் சொன்னாலும் உன் இஷ்டம். என்ன செய்ய போகிற? எப்படியும் மதியானம் சாப்பிட போகிற? ஆடு வரப்போகுது, எங்கள் அம்மா ஆடு தான் அது இன்றைக்கி வரப்போகுது, மான் இல்லை. நான் உனக்கு காலை டிஃபன் இருந்துச்சு அது. ஏன் எப்படி இருந்தாலும் என்ன பண்ண போகுது? டேய் தம்பி நீ நல்லா நீ மனுஷன்டா என்ன மாதிரி ஆகிடும். அதனால் என்ன பண்ணுற, பைத்தியத்துக்கிட்டங்கெல்லாம் போய் பேசும்போது ரொம்ப கவனமாக அலர்ட்டாரு. ஏன்னா பைத்தியத்துக்கிட்ட பேசுறதுக்குன்னே நான் வந்துக்கிறேன், ஏதோ ஒரு நான் வைத்தியம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டுக்கிறேன், அதனால் வந்துக்கிறேன். நீ பண்ண அந்த மாதிரிலாம் சொல்லி சமூகத்தில் அந்த இடத்துல போய் நீ பேரை கற்றுக்காத, தயவுசெய்து உன் பேரை கற்றுக்காத. ஒரு கால் உனக்கு என் பேரில் அன்பு இருந்ததுன்னா வீடியோ போட்டு காமிச்சிக்கோ, பார்த்துங்க சார். என்ன பண்ணுங்க, அது நீ போய் சொல்லி நீ டென்ஷன் ஆகி உன் குடும்பத்தெல்லாம் நீ நிம்மதியெல்லாம் கற்றுக்குன்னு நான் எவ்வளோ வேணால் பேசிட்டு போய் கம்முன்னு பார்த்துப்பேன். எனக்கு என்ன இல்லை, ஏன்னா அவ்வளோ தூரம் முயற்சிக்கணும். ஏன்னா நம்ம முழிப்பு எப்படியே திரும்ப படுக்கிற மாதிரியான முழிப்பே கிடையாது. ஸ்ட்ராங்காக எழுந்தாச்சு. கடவுள் ஒன்று தான், மாற்று கருத்து இல்லவே இல்லை. அந்த ஒன்று எங்கே கிடையாதுங்கன்னா எல்லாத்துலேயும் இருக்குது. அது எங்கே இருக்குது? எல்லாத்துலேயும் இருக்குது. அது ஏழைக்கு ஒரு பார்வை, பணக்காரனுக்கு ஒரு பார்வை, படித்தவனுக்கு ஒரு பார்வை, படிக்காரனுக்கு ஒரு பார்வை, கறி சாப்பிட்றனுக்கு ஒரு பார்வை, கறி சாப்பிடாதனுக்கு ஒரு பார்வை, இத்தாலியில் ஒரு மாதிரி, லண்டனில் ஒரு மாதிரி, இதில் அமெரிக்காவில் ஒரு மாதிரி, சிங்கப்பூரில் ஒரு மாதிரி, மலேசியாவில் ஒரு மாதிரி. அது இல்லவே இல்லை. அதனால் அது எப்படி தான் இருக்குது, அது அதன் இருப்பிலேருந்து மாறவே இல்லை. நல்லா இந்த மண்டைக்கு அனுபவிச்சுன்னுக்கிறேன். அதில் என்ன போகிறது இல்லை. எனக்கு உனக்கு இன்னும் சந்தேகம் இருக்குது, நீ இன்னும் புரிஞ்சிக்கல, இன்னும் கடவுள் உனக்கு தெரியாது, நீ அவசரப்படாத. அதனால் நீ என்ன பண்ணுறத முட்டாளுங்களை மாற்றுறது, முட்டாளுங்களை நான் அவசர அவசரமாக குருவாகி பணம் சம்பாதிச்சிக்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. தெரியாமல் பேசும்போது உனக்கு நீ தப்பானவன், நீயே புரிஞ்சுக்காதவன், நீ வழி காமிச்சாருன்னா அவன் பின்னாடி வரவெல்லாம் தப்பாக போயிடுவான். இந்த மத ஒற்றுமை யாரும் இருப்பது பார்த்துருக்கீங்களா? மனுஷனுங்களுக்கு ஒற்றுமையாக வரதில்லை. உயர்ந்த ஞானம் வரும்போது ஏன் ஒற்றுமையாக வரதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் ஒன்றுன்னு ஆக முடியறதில்லை. ஏன்னா தலைவர் ஆக முடியாதுல்ல. இவர் இந்து அறநிலைத்துறை தலைவர், அவர் இஸ்லாமிய அறநிலைத்துறை தலைவர், அவர் கிறிஸ்துவ பேராயிரு.
3 பேரும் எங்கே இருக்கிறாங்க? பைத்தியம்னு ஒரு லிஸ்ட்டு வாங்கி ஸ்டாம்ப் போட்டு முத்திரையெல்லாம் குத்தி வச்சுருக்குறாங்க. டிசைனாக ட்ரெஸ் பண்ணின்னு நம்மளுக்குள்ள அப்படி தான் டிசைனாக ட்ரெஸ் பண்ணி பார்த்துங்க. இந்த மூஞ்சை ஃபேஸ்புக்கில் ஒரு கட்டாயம் லைக் போடுங்க. அப்போ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி கிறுக்கு முட்டாள்தனம் சுற்றி இருக்கிற இடத்துல நீங்கள் பாட்டுன்னு தெளிவாகிட்டு என்ன பண்ணிக்காதீங்க, மேக்கப் பண்ணிங்க. தூங்குற மாதிரியே பாவல் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுங்க, பழையாள் மாதிரியே மேக்கப் பண்ணிங்க. ஆனால் என்கிட்ட வந்து மேக்கப் பண்ணி வருவானா? நீங்கள் சார் நீங்கள் தானே சார் சொன்னீங்க மேக்கப்லாம் பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்கள் தண்டங்கன்னெல்லாம் எடுத்துக்கினே வேசியில் கட்டினாங்க சார், பயங்கரமான பக்தி பண்ணால் எங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஏன்னா எங்களுக்கு என்ன தான் வேலை, அதே தான் வேலை. ஒருத்தரையும் நாடி பார்க்கறது எங்களுக்கு வேலை. நீங்கள் இந்த சமூகத்தில் பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் மாற்ற முயற்சி செய்ய, உங்களை மாற்றிக்கோங்க. நீங்கள் தெளிவாயிடுங்க, விடுதலை அடைஞ்சி உங்களால் தைரியமாக வாழ முடியும், உங்களாலேயே நீங்கள் சொந்த காலில் நடக்க முடியும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் கோள்களெல்லாம் தூக்கி போட்டு உங்கள் மத நம்பிக்கைகளாக விசிரிச்சு இறைவன் உண்டு நான் உண்டு என் வாழ்க்கை உண்டுன்னு வாழ்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துச்சுன்னு சொன்னால், உங்கள் மனைவியோ அல்லது கணவனை எதிர்க்கிறதுக்கு கூட உங்களால் முடியாதுன்ற நான் கஷ்டம். எப்போ பார்த்தாலும் டொம்முன்னு வைப்பாங்க. இந்த நல்லாவா இருக்கான் கர்மம், அது எது எதிர்பார்க்குதுன்னா செய்யுது, மாலை போட்டு தானே சொல்லிச்சே போட்டுங்க. அது இது மாதிரி கிளாஸை தட்டி உருட்டுறதை விட கருப்பாக ஒரு வேஷ்டி கட்டிட்டு எவ்வளோ மேலு என்ன சொல்கிறது. ஏன்னா அந்த கேன கிரிக்கையை மாற்றலாம் நினச்சி நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, அது ஒரு மாதிரி நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக ஆகிடும். பார்த்துங்களேன், அந்த நிம்மதியை உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த நிம்மதியை நீங்கள் கெடுத்துக்கூடாது. என்ன செய்யணும், அதனால என்ன செய்யாத, ரொம்ப டென்ஷன்லாம் ஆகி அதுங்களெல்லாம் திருத்து வேலை இல்லை. யாரையுமே திருத்த முயற்சி செய்யறதை விட உன்னை திருத்திக்கோ. உன்னை சுற்றிக்கிறவங்களாம் முட்டாள்னு புரிஞ்சு நீ என்ன பண்ண அட்ஜஸ்டன்ட் ஆகிடு. இவன் போய் சொல்கிறான்னு புரியுதா, என்ன செய்யுது லூசு போய் சொல்கிறான், சொல்லி பார்த்தாலும் திருந்துற மாதிரி இல்லை. சரி அவன் போய் சொல்கிறான் ஒத்துக்காது, அவள் தான் போய் சொல்கிறான்னு புரிஞ்சுன்னு கம்முன்னு இருந்துரு. அவங்ககிட்ட போய் என்ன பண்ணாத, உண்மை சொல்லாத, அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாத. ஒரு ஃப்ரெண்டுக்குறான்னு வச்சிங்களேன், சதா சர்வகாலமாக போய் சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க, பேசுனா கேட்பீங்க, பேச விட்டு வேற வேலைக்கு பார்த்துருக்க வேண்டியது தான். தம்பி நீ பேசுப்பா, ஏன் போதும் அதுக்கு, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது ஏன்னா அதுனா அதுக்கு என்ன தான் இல்லை அக்கறை இல்லை, அக்கறை தான் அது என்ன பண்ணா உண்மை தானே பேசும். அதனால் போய் பேசுகிறவங்கள முட்டாளுங்களை கண்டுக்காது, அப்படியே விடு. பக்தியாக இருக்கிறாங்க சார், சாமி கும்பிட்றியாமா, கற்பம் ₹500, ஊதுவத்தி ₹500, பல்கம் ₹500, எண்ணெய் ₹500, ரொம்ப சந்தோஷமாயிடும். நீ அதை அப்படியே என்ன பண்ண, அதை போய் கூப்பிட்டு வச்சு அதெல்லாம் பண்ணுங்க, சிவ வைக்கிறவா நீங்கள் தியானம் பண்ணினா அதுக்கு டென்ஷன் கர்மைங்க. நம்மளை வர இது மாதிரி பண்ணுங்கிறான். காலகாலமாக 5000 வருஷமா கும்பிட்டுக்கிறான். அவ்வளோ பெரிய முட்டார் இவரு புதுசாக வந்துட்டார் இவர் அறிவியலையே. ஆமாம் சொல்ல, ஆனால் மச்சான் பைத்தியம் பார்க்குறானே, அதை விட ஒரு லூசை பார்த்துட்டு இருக்கிறான். என்ன செய்யிட்டு நீனும் அழகான பொண்ணை தான் பார்த்த, நீ கிளே பட்டதான் அதை நினச்சிக்கிற. அவன் பல்லு எடுப்பா இருக்கணுன்றான், நீ முத்து முத்தா பல்லு இருக்கணும் நீ சொல்ற, அவன் பல்லு எடுப்பா இருக்கணுன்றான். எது சரியா, தேவைப்பட்ட தேங்காய் அரைச்சிப்பானாமா. எப்படி சொல்ல, உனக்கு அழகாக தெரிஞ்சது ஒன்று அழகாக தெரியணுன்னு எனக்கு தானே இல்லையே ராஜா. ரசனை எல்லாருக்கும் ஒன்றா இல்லையே, புரிதல் எல்லாருக்கும் ஒன்றா இல்லையே, எல்லாரும் தூக்கத்துலேருந்து எழுந்து இல்லையே. நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ கண்ட காட்சி நான் காணவில்லை, என் விழியில் நீ இருந்தா. லூசுங்க என்ன பண்ணிட்டானுங்க, படிச்சிருந்த நாய் படிக்காத பொண்ணு கட்டினானா இல்லையா? ஏன் அந்த பண்பு அந்த அழகு அந்த எளிமை யாருக்கு பிடிச்சது? படித்தவனுக்கு தான் அந்த புரிஞ்சுது. பாவம் இந்த நான் என்ன சொல்கிறேன், கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை, காதலினும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை. பாவம் அவன் ஒன்றும் பேசுகிறான், ஒன்றும் புரியலையே இந்த பிள்ளைக்கு, படிக்கல என்ன செய்யுது, நந்துச்சு தானே. அதனால் விதவிதமான பைத்தியம் இருக்குது. நீ அப்படியே நல்லதுன்னு நீ தான் நினச்சிங்கிற, ஆனால் அதுக்கு அவ்வளோ விஷம் நினச்சிங்குத. உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் ஒத்துக்கொள்ளும் முடருக்கு முன்னால் என்ன பண்ணக்கூடாது, குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வைத்தாலும், காட்டுப்புலியை வீட்டில் வைத்தாலும், கரியும் சோறும் போட்டு வைத்தாலும்
மாறுமா? மாறணும்னா அதுவே மாறிக்கும். அது வருதே தேடின்னு எங்கேருந்து வருதே, எங்கேயோ பிறந்து வருதே. இங்கே வந்து இது எல்லாமே மாறணும்னு யாருக்கு நினச்சதுனால வந்தது? அதுவே நினச்சதுனால தானே. அப்போ வந்துடும். நீ ஒன்றும் எதுவும் போராட வேண்டியதே இல்லை. எல்லாரும் உண்மையை நோக்கி நகர்ந்து தான் ஆகணும்னு இருந்தால் என்ன ஆகிடுவான்? நகர்ந்துருவான். மாறணுன்னா அவனு என்ன பண்ணுருவான்? உன்னையும் ஒரு கருவி தான். அவனுக்குள்ளே விழிப்பு வந்துச்சுன்னா அவனு என்ன செய்ய முடியும்? நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சிச்சேண்ணா தனியாக என் வீடியோ பார்க்காம இருப்பான். அப்புறமா நன்றி சொல்லாமல் இருக்க முடியும்? ஆயிரானே ஃபோனை பண்ணி பேசவே முடியல. ஹலோ வணக்கங்க சிவி, ஆமாங்க சிவிக்கு தான் பேசுகிறேன். அவள் தான் சைலண்ட் ஆகிடுது ஃபோனு. நான் பேச முடியலங்க. எப்படி? அந்தளவுக்கு கேட்டு தானே இருக்கிறான். அப்போ மனிதன் இருக்கிறான் தானே, பார்க்குற மனுஷன் இருக்கிறான் தானே, கேட்குற மனுஷன் இருக்கிறான் தானே, புரிஞ்சுக்கிற மனுஷன் இருக்கிறான் தானே. அவனுக்கு புரியட்டும். புரியாதவங்க கிட்ட நீ ஏன் போய் போராடினுங்கிற? அது உன் பொண்டாட்டியா ஏன் இருக்கக்கூடாது? முட்டாளா? இல்லை உன் புருஷனா ஏன் இருக்கக்கூடாது? உன் அண்ணனாவோ உன் தம்பியாவோ உன் மாமனாவோ மச்சனாவோ ஏன் இருக்கக்கூடாது? அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால் நீ என்ன பண்ணுக்காத, உன் சொந்தம்லாம் நினச்சிக்காத, உன் உறவுக்காரங்களாம் உன்ன மாதிரி ஆகிடுவாங்கலாம் நினச்சிக்காத. உன் புரிதல் உன் மனைவி புரிதல் என்ன கிடையாது? ஒன்றும் கிடையாது. ஆனால் மனைவின்றதை விட்டுற முடியாது இல்லை, பொருளுன்றதை விட்டுற முடியாது இல்லை, மாமன் மச்சான் அண்ணன் தம்பி என்ன பண்ண முடியாது? விட முடியாது தானே. விட முடியாது. அதனால் என்ன பண்ண நடி கம்ஃபர்டபுளாக இரு. ஏன்னா அதான் இந்த டர்ரு புரு இந்த தட்டு பறகுது, சோறு வேறு மாட்டேது, உப்பு பிடிக்கான உப்பு போகுது. நம்மளை எப்படின்னா மாற்றிலாம் பார்க்குது. அதை விட அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட்டு போயிட்டா காலையிலேருந்து சாமி கும்பிட்ற மாதிரி போட்டோ கிட்ட வச்சு கரும்பு என்ன சேர்த்து இதுங்களெல்லாம் வச்சு அப்படின்ட்டே போய பழையபடி கரெக்டாக காலையிலேருந்து சாமி கும்பிட்டு போகிற ஏரியா. சில பேர் குளிச்சுட்டு வந்து வேஸ்ட் ஈரத்தோடய போய் சாமி கும்பிட்டு கரும்பு வச்சுட்டு நின்றுப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? நம்மால் தானே அது. அது மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குதா இல்லையா? ஒரு விதவிதமாக ஏமாத்துறாங்க. என்ன செய்தான் ஆள் மாற்றினா என்ன ஆகிடுவாங்க? இங்கே வந்து கெட்டுப்பிட்டாருங்க. அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. உங்களான வந்து தாங்க எந்தாலும் கெட்டுப்பிட்டான். எதிர்த்து பேசுகிறான். எதை கேட்டாலும் இருக்குது இல்லை. அப்போது பாலிஷாக உன் மாற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. உன் புரிதல் என்ன செய்ய முடியாது, யாரும் பிடிக்க முடியாது. பாலிஷாக நடந்துக்க பார்த்துக்கோன்றேன் நான். எதிராளிக்கு அந்த மாதிரி ஏமாத்து, வேறு வழி இல்லை. உண்மை சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. உண்மை சொன்னால் ஒத்துக்குறீங்க என்ன உண்டா? நான் ஒன்றா சொல்கிறேன், நீங்கள் ஒத்துப்பீங்களா? எல்லோரும் கூப்பிட்டு வச்சு தனித்தனியாக கூப்பிட்டு வச்சு கேட்டால் ஒத்துப்பாங்களா? சொல்லுங்களேன். நீங்கள் வந்து இந்த உலகத்திலேயே நீங்கள் ஒரு ஆம்பளையாக இருந்தாவோ இல்லை பொம்பளையாக இருந்தால் ஒரே ஒரு பொம்பளை மட்டும் தான் சார் நான் யோசித்து பார்த்துக்கிறேன், வேறு யாருமே நான் யோசிச்சது இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் அண்ணா, அப்படி சொல்லுவீங்களா? அது இல்லை சார், ஒரு 4-5 பேர் யோசிச்சிருக்கிறேன், அது ஒன்றும் பக்கத்து இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நம்மளாம் யார்? அப்போ உண்மை சொல்ல கூசுகிற ஒரு ஜீவன் தான் நம்ம ஜீவிதமே. என்ன தான் உண்மை சொல்ல கூசுகிற ஒரு ஜீவிதம் தான் அது. நான் என்ன சொல்ல, அது ஏன் அந்த இடத்துல போய் சோதிச்சு பார்க்குற? அது ஏன் கேட்டு பார்க்குற? அது ஏன் அவமானப்படுத்தி பார்க்குற? படிக்காதவங்களுக்கு புரியாது, புரிஞ்சுக்க முடியாதவங்களுக்கு இது புரியாது. உனக்கு நான் சொல்கிறது புரியலையா? புரியுது தானே? ஏன் அதை வேதனை பற்றி பார்க்குற? ஏன் கேள்வி கேட்டு பார்க்குற? தம்பி எத்தனைப்பா யோசித்து நீ ஏன் கேட்குற? எத்தனையான இருந்துன்னு போட்டோமே, ஏன்னா குப்பை தான் எதுன்னு தெரிஞ்சு போச்சே. கலர்னால என்ன தான் வரும்? குப்பை தானே வரும். குப்பைன்னு தெரிஞ்ச பேர் அதையும் கலரி பார்க்குற? அதை விட்டு போய் வேறு எவ்வளோ இருக்குது விஷயம். அப்போ தெரிஞ்ச விஷயத்த என்ன பண்ணாத? கடவுள் ஒன்றும் தெரிஞ்சுச்சுன்னா மதம் என்ன எடுத்துக்க. அதில் என்ன இந்த மதம் சிறந்தது, இந்த மதம் என்ன சிறந்தது? பைத்தியம் என்ன செய்யலாம் அந்த குழந்தைங்களெல்லாம்? அதுங்களை போய் திட்டுற முடியும்? ஒரு காலம் நான் பேசுறது எங்கன்னா உரைச்சி அப்பா ஆமாம் தானே, கடவுள் ஒன்று வச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்குது இருந்தாலும் சொல்கிறது. தேவையில்லாத செலவுங்களெல்லாம் மிச்சம் பற்றிடலாம் பொழுது நினச்சா வந்துடு. 10,000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு வாழ்நாள் முழுசும் செலவு இல்லாமல் இல்லைல்ல. பூஜை இல்லை, புனஸ்காரம் இல்லை, மட்டை இல்லை, தேங்காய் இல்லை, கற்பூரம் இல்லை, ஊதுவத்தி இல்லை, எதுவுமே இல்லையா? நீ கிறிஸ்டினும் இல்லை, இந்து இல்லை, முஸ்லீமும் இல்லை, எதில் போஞ்சு அது? ஏன்னா அவன் சொல்லி நான் வேறு நம்ம என்ன பண்ணுறது? நீ ஜாதி கூட சொல்லிக்கலான்ற ஒன்றும் கிடையாது. ஆனால் ஜாதி பற்று இல்லாமல் இருந்தால் சொல்கிறேன். பிறந்ததில் ஒரு ஜாதி தானே போந்துருப்பேன். சுபவிருப்பான ஒரே டென்ஷன் வச்சுருப்பா. அண்ணன் புள்ளைய போய் கேள்விட்டுருக்கான் அந்த ஆள். ஏன்டா ஜாதி பேர் போட்டுரு? பெரியாரே ஜாதி பேர் போட்டு தானே. அதெல்லாம் சும்மா சொல்கிறதுக்கு தான். அடையாள பேர் மேலே வெறி இருக்கக்கூடாது. சும்மா நான் பேசுறதுக்கு வந்தவனுங்களாம் உண்மை கிடையாது. அவங்களாம் பேச வந்தவனுங்க. புரட்சியாளர்களோ அவர்கள் வந்து திருத்தீர்களோ தன்னைத்தானே திருத்தி, முதல்ல தன்னைத்தானே திருத்திக்கணும். ஒருத்தன் யாரை திருத்திக்கணும்? முதல்ல உலகத்தெல்லாம் திருத்தத்தெல்லாம் சாத்தியமில்லை. அதான் நான் உனக்கு சொல்லித்தரேன். அடுத்தவங்களெல்லாம் திருத்தத்தும் வேலை கிடையாது. புரிஞ்சதை பேசிட்டு போ. உனக்கு நீ என்ன பண்ணு, மாறு. நீ மாறினா கூட வெளியே காட்டிக்காத, சைலண்ட்டாக அடுக்கி உள்ள வச்சு அதே பழைய பாக்கியில் வச்ச மாதிரியே போயிடணும். திடுதிப்பு நீ பாட்டு சூப்பர் பிகர் ஆகிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த டென்ஷன் ஆகிடுவான்.
நல்லா அந்த பொம்பளை கேட்டு விட்டாயா, என் பேச்சு கேட்டு கம்முன்னு இப்போ கவரை பிரிக்காமல் கொடுத்து விட்டு கேட்டு வாங்கிட்டு போவா. இப்போ எடுத்துக்கின்னு மீதி கொடுக்குறா. டென்ஷன் ஆகிடுவாங்களா ஆக மாட்டாங்களா? ஏன்னா உன் வாழ்க்கைமா நீ தான் உஷாராக்கணும்னா அது மாதிரி ஆயிடுச்சு உலகம். தனி மனுஷங்க தானே நம்ம எல்லாரும். யாரா கூட சுற்றுறதுக்கு யாரா வச்சுக்கிறீங்களா என்ன? சார் நான் ஒருத்தன் தனி கால் கிடையாது, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தர் இருக்கிறார், நான் செத்தா அவர் செத்துருவார், யாரா இருக்கிறீங்களா என்ன? எனக்கு கூடவே செத்துறதுக்கு நான் ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்லுவீங்களா என்ன? ஒரு கால் பாசமானவங்களை வச்சுருக்கலாம் உங்களுக்காக ஆள்றவங்க. இப்போ நான் தான் நிறைய பேர் எழுதுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நான் சம்பாதிச்சிட்டேன். எனக்கு ஒரு தலைவலி அப்படின்னா எல்லாருக்கும் படிக்கிற அளவுக்கு உறவு, அன்பு. நான் விசாரிக்கிறது, நான் அந்த ஆள் மேலே நான் வச்சுக்கிற அக்கறை அவன் என்ன பண்ணுறான் என் மேலேயும் பரஸ்பரம் தான். அது ஒரே பரஸ்பரம் தான். இந்த மனுஷன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஏன் நல்லா பேசுகிறான்பா, நல்ல விஷயம் சொல்கிறான், ஒன்றுன்றான், இவன் சொல்கிறபடி கேட்டாக்கா சமூகத்தில் சண்டையே வராது பொழுது, எல்லாம் நல்லா இருக்கலாம் பொழுது. என்ன செய்வான் அந்தால? என்ன ஏன் செய்வான்? நல்லா இருக்கணும் தானே சொல்லுவான். அவ்வளோதான். அப்படி வந்துட்டு போங்க, ரகசியமாக இருங்க. வச்சுட்டாங்க கூட போய் நீங்கள் போராடினு கூடாது. சின்னதாக அதுக்கேற்ற மாதிரி அது சிரிச்சு பேசுனா நீ என்ன பண்ணினா? ஆமாம் சொன்னா அது போனால் உனக்கு ஒன்று, நீங்களும் அதே மாதிரி நீங்கள் அங்கே போயிட்டேன் அப்படின்னு அவன் உனக்கு கூட பண்ண தெரியலன்றான். ஏன்னா அவன் போலியாக தான் நடிக்க சொல்கிறான். ஆஃபீஸுக்கு போனால் சார் உனக்கு மேனேஜர் ஆகிட்டார்னா அவர் என்ன பண்ணா? அவர் லூஸாக இருந்தால் கூட அவர் மேனேஜரு என்ன தான் பண்ணா? அவர் 1 2 5ன்னு வேறு. ஆமாம் சார். ஏன் அவர் மேனேஜரு? பிரச்சனை வந்தால் யார் பார்த்துக்க போகிறது? அவர் தானே பார்த்துக்க போகிறார். உங்களை ஒன்றும் கிடையாது இல்லை. ஏன் என்ன கணக்கு போட்டு கொடுத்தாரு? என்னடா பண்ணீங்க? என்னடா தனியாக சச்சங்கம்மா இல்லை ஒருவேளை இதுக்கு இருக்கிற ரொம்ப பேசிக்குது. அவன் நீங்கள் என்ன தான் செஞ்சிருந்தா? அந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சிருந்தா? பாட்டு நல்லாவே இல்லை, கேட்கறதுக்கே பிடிக்கல, சுற்றிக்கிறவங்களாம் நல்லா இருக்குதுன்னுவாங்க. என்ன பண்ண நீங்கள்? நல்லா இருக்குதுங்க வந்துருங்க. என்ன செய்யுது? அங்கே போய் நல்லா இல்லைன்ட்டிங்கன்னா என்ன ஆகுவான்? சுற்றிக்கிறலாம் கொலிப்பான். அந்த பாட்டு கேட்க முடியாது உங்களால். அது கோரமான ஒரு பாட்டாக இருக்கும். என்ன மாதிரியான பாட்டு? ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் பூக்களும். அப்படியா? பூ பறிக்க கோடரியதுக்காக? பூ பறிக்க கோடரியதுக்கடா. சும்மா பிறந்தோம், சும்மா இருந்தோம், சும்மா போகிறோம். இது என்ன போராட்டம்? ஏன் போராடுறது? எது வந்தானே இருந்துன்னு போய போராடணும். சும்மா வாழ்ந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு போங்க. சுற்றி பைத்தியம் இருந்தால் கண்டுக்காமல் பைத்தியம் மாதிரியே நடிச்சுட்டு போயிடுங்க. பைத்தியத்து கூட வாழ்றது எப்படியே? நடிச்சு தான் பைத்தியமெல்லாம் இருக்காது. ஒன்று பைத்தியத்தை கூட வாழ்றதுன்னா பைத்தியம் ஆகிடுங்கலாம் கருத்து கிடையாது. நடிங்க. என்ன பண்ணுங்க? நடிங்க. ஏன் தெளிவாக வாழ்த்தான் நடிக்க முடியும். பைத்தியம் இயல்பாக இருக்கும். நம்ம என்ன செய்யணும்? நடிக்கணும். புரிஞ்சிச்சா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நடிக்கிறதுக்கும் பைத்தியத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் பாய்ச்சா காட்சி ஒன்று தான். 2 பேருமே சிரிக்கிற மாதிரியே இருக்கும். ஒருத்தர் நடிக்கிறாரு, ஒருத்தர் உண்மையிலே சிரிக்கிறாரு. புரிஞ்சிச்சா? ஒருத்தர் பைத்தியத்தில் சிரிக்கிறாரு, கொடுக்கறதுக்கு டாக்டர் என்ன பண்ணிருப்பாரு? அதை கூடவே சொல்லுவா ஏன் அப்படி தான் இருக்குது. அதனால் நீங்கள் நடிங்க. அதுங்க என்ன பண்ணிட்டான்? அது அழுதுனா கூடவே சேர்ந்து வேறு மாதிரி நடிக்கணும். நீங்கள் அந்த இடத்துல 1000 சீனில் போய் சிரிக்கக்கூடாது. சாப்பிட்றவங்களுக்கு மாதிரி சீனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக. அதெல்லாம் யாருக்கு தான் புரியா? அதனால் முட்டாளுங்களை கூட வாழ்றது எப்படின்னா ஒரே பாயிண்ட் தான். என்ன பண்ணுங்க? சும்மா நடிங்க பாஸ்.
Thank you.